இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் அவ பாவம் சார். சார் சார் இங்க பாரு, சார் அப்படியெல்லாம் வெளியில விட முடியாதியா? என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ? சார் 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 ஒரே ஒரு தடவை வெளியே விடுங்க சார். சார் கண்மணி பாத்துட்டு திரும்ப வந்துடுறேன் சார். கண்டிப்பா வந்துடுறேன் சார். சார் நான் ஓடிலாம் போக மாட்டேன் சார். சார் 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 ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க சார். சார் சார் என் கண்மணிக்கு சீரியஸ் சார். ப்ளீஸ் சார் என்ன விடுங்க சார். சார் என்ன வெளில விடுங்க சார். என்ன வெளில விடுங்க. என்ன வெளில விடுங்க சார். என்ன வெளில விடுங்க. நிறுத்தியா? என்ன வெளில விடுங்க. இந்த ஜெயில இருக்க அத்தனை பேருக்கும் ஃபேமிலி இருக்கியா? எல்லா ஃபேமிலிலையும் இந்த மாதிரி பிரச்சனை வரத்தாயே செய்யும். யாருக்காவது முடியாம போகத்தான் செய்யும். அதுக்காக தினமும் ஒவ்வொருத்தனா லாக்கப்ப திறந்து வெளியில விட்டு இருக்க சொல்றியா? இது என்ன சத்திரமா சாவடியா? சார் 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 பேசாம இரு. ஏதாவது சீரியஸ்னா நாங்களே சொல்லுவோம். கோர்ட்டே உனக்கு பர்மிஷன் கொடுக்கும். உங்களுக்கு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? நீ பொண்டாட்டி பிள்ளையோட தானே வாழ்ற. என் பொண்டாட்டி சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன விடுங்க. நீல என்ன என் மனுஷன்? என்ன விடுங்க. இந்த காக்கி சட்டையை போட்டா ஈவு இறக்கம்லாம் செத்து போயிரும். நாங்க உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கோம். சொல்ல முடியாது. நீயே அவனை செட் பண்ணி உள்ள வர வச்சிருக்கலாம்ல. சார் இல்ல சார். இத காரணம் காட்டி தப்பிச்சு போயிடலாம்னு பிளான் பண்ணிருப்பல்ல. என்ன சார்? யோ, நாங்களும் அந்த ஆங்கில யோசிக்கதான் வேணும். உண்மையான தகவல் வர வரைக்கும் நீ எங்கேயும் வெளியில போக முடியாது. சைலண்ட் ஆயிரு, இல்லனா வேற மாதிரி ஆயிரும். சார் 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 ஐயா ஐயா கண்மணி கண்மணி. அண்ணி, இவனுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. நான் ராகவனுக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்றேன். இவனை கொஞ்சம் சைலண்டா இருக்க சொன்னீங்கன்னா நல்லது. ஏன் வாய் நான் பேசுவேன். இவனுக்கு என்ன பிரச்சனை? இவன்ட்ட உதவி கேட்டேனா நானு? இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது தம்பி. ஹர்ட் ஆகுது ஏன் மனசுல? அப்படிதான்டா பேசுறேன். சொல்றத கேளு. அப்ப நானும் பேசுறேன். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உலச்சிருவேன். ஏன்டா அமைதியா? அவன் தான் சும்மா வம்பு கிழக்குறான். மாறா, ஆக வேண்டிய வேலை 1000 இருக்குடா. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சும்மா சும்மா சண்டை போட்டா நல்லாவா இருக்கு? கார்த்தி, நீங்களும் சூர்யாவும் அங்க போய் பாருங்க. நாங்க கோர்ட்டுக்கு போறோம். அங்க என்ன விசேஷமா நடக்குது எல்லாரும் போறதுக்கு? அவன் ஒருத்தன் போதாதா? இவன் எதுக்கு அங்க தேவையில்லாம போன தேவையில்லாம ஓர சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏதாவது வில்லங்க ஆச்சுன்னா கார்த்தி ஒரு ஆளா சமாளிக்க முடியுமா? சூர்யா கூட இருந்தா சப்போர்ட்டா இருக்கும். கவலைப்படாதப்பா. நான் ஒரு யோசனை சொல்லவா? தம்பி, இங்க இருக்கவங்கள 3/4 பேர் அக்யூஸ்டு தான். உன்ன மாதிரி சில பேரு தான் தப்பே செய்யாத நிரபராதிங்க. நிரபராதி எதுக்குப்பா இப்படி ஜெயில கிடந்து கஷ்டப்படணும்? நீ ஒண்ணு பண்ணு. நீ இங்க இருந்து கிளம்பிரு. நீ போய் ஒய்ஃபை பாருப்பா. மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தப்பிக்கிறதா? ஆமா. ஆனா அது அது தப்பாச்சே. ஏய், போலீஸ்காரங்க பண்ணது மட்டும் சரியா? தப்பே செய்யாத ஒன்ன எவ்வளவு டார்ச்சர் பண்றானுங்க. கோர்ட்டு வேற உனக்கு ஜாமீன் தர மாட்டேங்குது. அவங்க அப்படி இருக்கும்போது நாம இப்படி பண்றது ஒன்றும் தப்பே இல்லை. தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்ல. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது தம்பி. நீ பர்மனண்டா வெளியே போயா இருக்க போற? போய் உன் ஒய்ஃபை பார்த்துட்டு மட்டும் வந்துரு. அது வரைக்கும் நான் சமாளிச்சுக்கிறேன். உடம்புக்கு முடியாதவங்க கூட அவங்க மனசுக்கு நெருக்கமானவங்க வந்தா தெம்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ நேர்ல போய் பார்த்தனா உன் ஒய்ஃபு குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உன் பொண்டாட்டிய மட்டும் பாருப்பா. வேற எதை பத்தியும் யோசிக்காதப்பா. இந்த நியாய தர்மத்தெல்லாம் ஒதுக்கி வை. ஓ, என்ன பாக்குற? இதுதான் சான்ஸ். யாருக்கும் தெரியாம வெளியே போயிட்டு வந்துரு, சரியா? சார் நம்மால் தான், நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. தைரியமா போ. போ. தேங்க்ஸ்ண்ணா. பாத்துக்கலாம், போ. நான் வரேண்ணா. போ.
போ போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயா கைதி ராகவன் தப்பிச்சு போறாயா? ஐயா வாங்க சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயா தப்பிச்சு போறாயா, சீக்கிரம் வாங்கயா. போடியா. தப்பிச்சு போறாயா? போடு. தைரியம்டா உனக்கு. தப்பிச்சு போடியா. அடிங்க. திமிரு. அடிங்க அவனை. நல்லா அடிங்க. நல்லா போடு. அடியா. போடுங்க, போடுங்க. அடிங்க. போடியா. போடியா. நல்லா போடு. நீ நல்லா போடியா. எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், ராகவன் மேல போட்ட கேஸை திரும்பவும் விசாரிக்க பர்மிஷன் வேணும். அப்ஜெக்ஷன் மைலாட். அந்த பொண்ணு தான் தெளிவா இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிருச்சே. இதுக்கு மேல என்ன விசாரிக்க போறீங்க? அவங்க பொய் சொல்லியிருக்கலாம்ல. யாருடைய மிரட்டலுக்கோ அஞ்சி பயந்து அவங்க மாத்தி பேசியிருக்கலாம்ல. என்னங்க அது? ஏன் முன்னாடியே இப்படி சொல்றீங்க? நீங்களே சொல்லி வச்சு இப்படி பேச சொல்றீங்களா? சாட்சியை கலைக்கிறீங்களா? ஐயா இப்படிலாம் இல்ல. சரி கூப்பிடுங்க. ரோஸ்மேரி. ரோஸ்மேரி, ரோஸ்மேரி, ரோஸ்மேரி. இவங்க ராகவ மேல இருக்கிற அனுதாபத்துல ஏதேதோ கதை விடுறாங்க. இவங்க சொல்றது அப்பட்டமான பொய் யுவரான. நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. அப்படியா? அப்ப இந்த ராகவ ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப இவரு தப்பு செய்யல. ஆமாங்க ஐயா. ஐயா இவங்க சொல்றதுதான் உண்மை. நான் எந்த தப்பு பண்ணல. என்னை விட்டுருங்கய்யா ப்ளீஸ். நான் நிரபராதிங்க ஐயா. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தாங்கய்யா. அப்படின்னா ஆக்சிடென்ட் பண்ணி தப்பே செய்யாத ஒரு நிரபராதி எதுக்காக ராத்திரி ஜெயில இருந்து தப்பிக்கணும்? எந்த தப்புமே செய்யலன்னா சட்டத்துக்கு பயப்படாம இருந்திருக்க வேண்டியதானே? அப்படின்னா அவர் மனசுல குற்ற உணர்ச்சி இருக்குன்னு தானே அர்த்தம் யுவர் ஆனர்.